அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. தஃப்சீருடைய பாட வகுப்பிலே நாங்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். இந்த பாடத்தில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் என்று சொன்னால், குர்ஆன் எப்படி புத்தக வடிவத்தில் ஒன்று திரட்டப்பட்டது. ஆரம்ப காலத்தில் குர்ஆனுடைய அந்த ஆயத்துகள் இறங்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு ஓதி காட்டுவார்கள். சஹாபாக்கள் என்ன செய்வார்கள்? எலும்புகளில், தோள்களில், கற்களில், ஈச்சமல பட்டைகளில் அந்த ஆயத்துகளை எழுதி வைப்பார்கள். ஆனால் காலப்போக்கில் சஹாபாக்களுடைய, அதாவது குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்மார்கள் யுத்தங்களிலே ஷஹீதாக்கப்பட்டதை அடுத்து இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவது தான், புத்தக வடிவில் ஒன்று திரட்டுவது தான் இந்த குர்ஆனை பாதுகாப்பதற்குரிய சிறந்த வழி என்று சஹாபாக்கள் கருதினார்கள். இந்த விடயம் புகாரி, முஸ்லிம், இதே போல தாரீஹுடைய வரலாற்று நூல்களிலும் தெளிவான ஆதாரங்களுடன் பதியப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் குர்ஆன் இப்படித்தான் எழுதப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வஹ்யை எழுதுவதற்காக சிலர் இருந்தார்கள். அதில் குறிப்பாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு, உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் எல்லாம் முக்கியமானவர்கள். இவர்கள் எல்லாம் குத்தாபுல் வஹி, வஹ்யை எழுதக்கூடியவர்கள் என்ற சிறப்பு பெயரை பெற்றவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்தில் யமாமாவுடைய பகுதியில் அந்த காலத்திலே தோன்றிய பொய் நபியாகிய முசைலிமத்துல் கஸ்ஸாப், முசைலமா என்று சிலர் கூறுவார்கள். ஆனால் அது தவறு. சரியான வபுத் என்னவென்று சொன்னால் முசைலிமா, லாமுக்கு கஸ்ரா வருவது, ஃபத்ஹா வருவது கிடையாது. முசைலமா என்றால் பிழை, முசைலிமா என்பது தான் சரியான உச்சரிப்பு. அருமையானவர்களே, இந்த பொய் நபி முசைலிமாவுடன் யுத்தம் செய்வதற்காக வேண்டி சஹாபாக்கள் அந்த யமாமா என்ற யுத்தத்திலே கலந்து கொண்டார்கள். இந்த யுத்தத்தில் 70க்கு மேற்பட்ட சஹாபாக்கள், அதுவும் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில்கள் கொல்லப்பட்டார்கள். இதனால உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், புகாரில் இது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து, அமீருல் முஃமினீன் அவர்களே, பாருங்கள், தற்பொழுது நடக்கக்கூடிய இந்த யுத்தங்களினால் அதிகமாக குர்ஆனை மனனம் செய்த குர்ராக்கள், ஹாஃபிதுகள் தான் வஃபாத் ஆகிறார்கள், ஷஹீதாக்கப்படுகிறார்கள். இவ்வாறு குர்ஆனை மனனம் செய்தவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் இந்த குர்ஆனும் நம்மிடத்திலிருந்து அப்படியே இல்லாமல் போய்விடும், காணாமல் போய்விடும். எனவே இந்த குர்ஆனை நாங்கள் ஒன்று திரட்டுவோம், அதுதான் சிறந்த வழி என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே சொன்னதும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் உடனே என்ன சொன்னார்கள்? கைஃப தஃஅலு ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு செயலை எப்படி நீங்கள் செய்ய சொல்வீர்கள்? ஆகவே இதற்கு நான் அனுமதி தரமாட்டேன் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கூறவே, மீண்டும் மீண்டும் அவர்களிடத்திலே ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அவர்கள் இந்த கோரிக்கையை விட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய உள்ளத்தை விசாலமாக ஆக்குகிறான். அவர்களுக்கு இந்த திட்டம் சரி என பட ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு இருவரும் இந்த வேலையை யாரிடத்திலே நாங்கள் கொடுப்பது, ஏனென்று சொன்னால் இது பெரும் ஒரு வேலை. இந்த குர்ஆனை ஒன்று திரட்டுவது என்பது சாதாரணமானது கிடையாது. சரியாக ஒன்று திரட்ட வேண்டும். இந்த வேலையை யாரிடத்திலே கொடுப்போம் என்று யோசிக்க ஹஜ்ரத் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் வஹ்யை எழுதிய ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இந்த பொறுப்பை நாங்கள் ஒப்படைப்போம். அவர் வாலிபராக, புத்தி உள்ளவராக இருக்கிறார், சிறந்த நுட்பமுள்ளவராக இருக்கிறார், அவர் தான் இந்த வேலைக்கு சரியானவர் என்று சொல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களும் இதை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வரவழைக்க அவர்களும் வருகிறார்கள். எனவே இருவரும் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே இந்த விடயத்தை முன்வைக்க ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே என்ன விடயத்தை சொன்னார்களோ அதே வார்த்தையை ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். கைஃப தஃஅலானி ஷைஅன் லம் யஃஅல்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
வஸல்லம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒரு விடயத்தை நீங்கள் இருவரும் எப்படி செய்ய சொல்வீர்கள்? ஒரு மலையை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் இதைவிட அதை செய்வது மேல் என்று ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். இந்த விடயம் புகாரியில் தெளிவாக வருகிறது. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களை கூறுகிறார்கள், அதற்கு பிறகு இந்த இருவரும் என்னிடத்திலே இதை பற்றி திரும்ப திரும்ப கூற கோரிக்கை விடுக்க அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தையும் விரிவாக ஆக்கினான். நான் அந்த வேலையை செய்கிறேன் என்று ஒப்புக்கொண்டேன். ஆனால் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் இந்த குர்ஆனை நான் ஒன்று திரட்ட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கிறது என்று கூறினார்கள். முதலாவது நிபந்தனை என்ன? இந்த குர்ஆனுடைய வசனங்களை யாரெல்லாம் கொண்டு வந்து என்னிடத்திலே தருகிறார்களோ இந்த குர்ஆன் நபி அவர்களுக்கு இறங்கியது, இந்த குர்ஆனுடைய ஆயத்து நபி அவர்களுக்கு இறங்கியது என்பதை நேரில் பார்த்த 2 சாட்சிகள் வேண்டும். இரண்டாவது, அந்த ஆயத்துகளை நான் உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஓதி காட்டும் பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் பாடமாக்கிய அந்த குர்ஆனுடைய வசனங்களுக்கு இது தோதுவாக இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளின் பேரில் ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை ஒன்று திரட்ட ஆரம்பிக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, பெரும் ஒரு வேளை பலர் பல ஆயத்துகளை கொண்டு வருகிறார்கள். இது பகிரங்கமாக இந்த விடயம் அறிவிப்பு விடவே பலர் தங்களிடத்திலே இருந்த அந்த ஆயத்துகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆனுடைய ஆயத்துகளை எடுப்பது மட்டுமல்லாமல் அதை ஓர்டராக இந்த ஆயத்துக்கு பிறகு இது வர வேண்டும் என்று அவர்கள் அதையும் ஆராய்ச்சி செய்து தான் அந்த குர்ஆனுடைய வசனங்களை எழுத ஆரம்பித்தார்கள். அருமையானவர்களே, ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் எப்படியாப்பட்ட அறிவாளி என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். உஸ்துல் காபா இதே போன்ற அல் இஸாபா போன்ற நூல்களிலே வருகிறது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இப்படித்தான் யூதர்கள் அவர்களுடைய ஹிப்ரு மொழியிலே எனக்கு கடிதங்களை அனுப்புகிறார்கள், அந்த மொழி எனக்கு தெரியாமல் இருக்கிறது, எனவே நீங்கள் ஹிப்ரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னதும் வெறுமனமே 16 நாட்களில் ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் அந்த யூதர்களுடைய ஹிப்ரு மொழியை கற்றுக்கொண்டார்கள். எனவே இந்த அளவுக்கு அறிவுத்திறன் மிக்கவர்கள் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே இவரிடத்திலே இந்த பொறுப்பு கொடுக்கப்படுகிறது. ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் ஆழமாக ஆராய்ந்து ஒவ்வொரு ஆயத்துகளையும் எழுத ஆரம்பிக்கிறார்கள். யாரெல்லாம் ஆயத்துகளை கொண்டு வருகிறாரோ அந்த ஆயத்து நபி அவர்களுக்கு இறங்கியதை நேரில் பார்த்த 2 சாட்சிகள் அந்த நபர் கூட்டிக் கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு அந்த ஆயத்து உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டதற்கு பிறகு இது சரியாகத்தான் இருக்கிறது என்று அவர்கள் சொன்னால் அதற்கு பிறகுதான் அதை எடுத்து எழுதுவார்கள். இவ்வாறு குர்ஆனுடைய ஆயத்துகள் ஒன்று திரட்டப்படுகிறது. ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒவ்வொரு சூறாவை ஒவ்வொரு நோட் புக் உடைய வடிவத்திலே ஒன்று திரட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் சூரா அஹ்ஸாபுடைய ஒரே ஒரு ஆயத்து மட்டும் மிஸ் ஆகிவிட்டது. இது யாரிடத்திலே இருக்கிறது என்று கேட்டதும் ஹுஸைமத் இப்னு சாபித் அல் அன்சாரி என்ற நபித்தோழர் இந்த ஆயத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார். இந்த நேரத்தில் ஹுஸைமா ரலியல்லாஹு அவர்களுடைய ஆயத்தை எந்த ஒரு சாட்சியும் இல்லாமல் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் ஏற்கனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருந்தார்கள், ஹுஸைமாவுடைய சாட்சி இருக்கிறதே 2 பேருக்கு நிகரானது என்று சொல்லியிருந்தார்கள். அதற்கு என்ன காரணம்? இதற்கு ஒரு சம்பவமும் பதியப்பட்டிருக்கிறது. உஸ்துல் காபாவுல அல்லாமா இப்னு அசீர் அவர்கள் கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் ஒரு மனிதரிடத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஒட்டகத்தையோ அல்லது குதிரையையோ விலை பேசுகிறார்கள். அவரும் நபி அவர்களுக்கு அதை விற்பதற்கு முன் வருகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வீட்டுக்குள் சென்று இதனுடைய பணத்தை நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன், கொஞ்ச நேரம் இந்த இடத்திலே தாமதித்து இரு என்று சொல்லி நபி அவர்கள் வீட்டுக்குள்ளால் செல்கிறார்கள். அந்த நேரத்தில் இன்னொரு மனிதர் வந்து இந்த குதிரையோ அல்லது ஒட்டகத்தையோ பார்க்கிறார். நன்றாக இருக்கிறதே, எவ்வளவு என்று கூற அந்த மனிதர் நபி அவர்களுக்கு எந்த விலையை சொன்னாரோ அதை விட அதிகமாக சொல்ல அவரும் இதை வாங்குகிறேன் என்று கூறினார். பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து பார்த்தால் என்ன நடக்கிறது? இன்னொரு மனிதருடன் இவன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறான். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ என்னிடத்திலே இந்த ஒட்டகத்தை விற்கிறேன் என்று சொல்லிவிட்டாய், பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது, நான் பணத்தை உள்ளே சென்று எடுத்து வருவதற்காக சென்றேன், அந்த இடத்தில் நீ எப்படி இந்த ஒட்டகத்தை இந்த மனிதருக்கு விற்க முடியும் என்று சொல்ல அந்த மனிதர் சொன்னான், நான் உங்களுக்கு விற்கவே இல்லையே, பாருங்கள் இந்த ஒட்டகம் கூட என்னுடைய கையில் தானே இருக்கிறது என்று சொல்ல அந்த இடத்திலே மக்கள் கூட்டம் வர ஆரம்பித்தது. பிறகு இவன், நீங்கள் தான் பொய் சொல்கிறீர்கள், இந்த ஒட்டகம் என்னிடத்தில் தான் இருக்கிறது என்று இவன் பேச ஆரம்பித்தான். இந்த நேரத்தில் கூட்டத்தை பார்த்த ஹுஸைமா
ஹுதைபத் இப்னு சாபித் அல் அன்சாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இடத்திற்கு வருகிறார்கள். வந்து விடயத்தை கேள்விப்பட்டதும் அவன் அந்த ஒட்டகத்துடைய சொந்தக்காரன் சொன்னான், இந்த ஒட்டகத்தை நான் உங்களுக்கு விற்றேன் என்பதற்கு நீங்கள் யாராவது ஒருவரை சாட்சியாக கூட்டிக் கொண்டு வாருங்கள். அப்படி சாட்சியை கூட்டிக் கொண்டு வந்தால் இந்த ஒட்டகத்தை நான் உங்களுக்கு தந்து விடுகிறேன் என்று சொல்ல ஹுசைமா ரலியல்லாஹு அவர்கள் அந்த இடத்திலே இருந்து சொன்னார்கள், நீ நபி அவர்களுக்கு இந்த ஒட்டகத்தை வித்ததை நான் பார்த்தேன், நான் அதற்கு சாட்சி என்று சொல்ல இவன் வேறு வழி இல்லாமல் அந்த ஒட்டகத்தை நபி அவர்களுக்கு கொடுத்து பணத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுசைமா ரலியல்லாஹு அவர்களை பார்த்து சொன்னார்கள், இந்த சம்பவம் நடக்கும் பொழுது நீங்கள் இந்த இடத்தில் இருக்கவே இல்லையே, அப்படி இருக்க எப்படி நீங்கள் இதை சொன்னீர்கள்? உடனே ஹுசைமத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், வானலோகத்திலிருந்து வரக்கூடிய செய்திகளையே நீங்கள் உண்மைப்படுத்தும் பொழுது பூமியில் நடக்கக்கூடிய இந்த சிறு விடயங்களிலா நீங்கள் பொய் சொல்வீர்கள்? வாய்ப்பே கிடையாது யா ரசூலல்லாஹ். இதனால தான் நான் அந்த இடத்திலே இல்லாமல் இருந்தோம், நீங்கள் உண்மையாளர் என்று சாட்சி சொன்னேன் என்று சொன்னதும் இந்த நேரத்தில் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதற்கு பிறகு ஹுசைமாவுடைய சாட்சி 2 பேருக்கு நிகரானது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த அடிப்படையில் தான் ஹுசைமா ரலியல்லாஹுடைய சாட்சியை வேறு எந்த ஒருவருடைய சாட்சி இல்லாமல் ஹஜ்ரத் ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் எடுத்தார்கள். பிறகு ஒவ்வொரு குர்ஆனுடைய சூறாக்கள், அத்தியாயங்கள் ஒவ்வொரு நோட்புக் வடிவிலே தொகுக்கப்பட்டு அதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களிடத்திலே ஸைத் பின் சாபித் ரலியல்லாஹு அவர்கள் கொடுக்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் உயிரோடு இருக்கும் வரை தங்களிடத்திலே இருந்தது. அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அவருடைய ஆட்சி காலத்தில் அவர்களிடத்திலே இருக்கிறது. அவர்கள் மரணிக்கும் பொழுது தன்னுடைய மகள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே இந்த குர்ஆனுடைய எல்லா பிரதிகளையும் கொடுத்துவிட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத் ஆகிறார்கள். அதற்கு பிறகு தான் அடுத்த கட்ட குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்ட நிகழ்ச்சி நடைபெறுகிறது உஸ்மான் ரலியல்லாஹுடைய காலத்தில். இந்த நிகழ்ச்சி, இந்த வரலாறு எப்படி என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் தெளிவாக பார்ப்போம். ஆகவே குர்ஆனை முழுமையாக விளங்கி அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.